ஏய் இன்னுமா சமைக்கிற? கல்யாணம் ஆகி முதல்ல மாப்பிள்ளை கௌசியை சாப்பிட வராங்க, நீ இன்னுமா சமைச்சுட்டு இருக்க? காலையில இருந்தே இன்னும் உடம்பே சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ செஞ்சிடறேன். உனக்கு என்னைக்குதான் உடம்பு முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு உடம்பு முடியாம போக வேற மாப்பிள்ளை முன்னாடி மானத்தை வாங்கல, சீக்கிரம் சமைச்சு முடி. அப்பா பச்சா கௌசி குரல் கேக்குது, மாப்பிள்ளை கௌசியே வந்தாச்சு. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள. அம்மா கௌசி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எங்கப்பா? அவ உள்ள ஏதோ வேலையா இருக்கம்மா. மா வந்தியா? வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கமா. ஏங்க அப்பெல்லாம் சேர்ந்து போச்சு, ஒரு அப்பளம் கட்டு வாங்கி வரீங்களா? ஏ இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? மாப்பிள்ளை இருக்க மானத்தை வாங்கிட்டு உடலாம் வச்சுக்கிட்டு என் உசிரை வாங்குறேன். மாப்பிள்ள நீங்க பேசிட்டுருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்னம்மா ஆச்சு? அட அதை விடுமா, காலையில இருந்து அந்த மனுஷன் என்ன திட்டிட்டு தான் இருக்காரு. உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? மா அழாதம்மா. என்னம்மா காலையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு எப்பதான் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்றாருமா. இந்த மனுஷன் கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தானே போய் சேர்ந்துருவேன். மா எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை என்னத்த சொல்றீங்க? அப்படி மாமா என்ன பண்ணாரு? சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், அப்பா அம்மாவை இப்படிதான் நடத்துவாரு. எதுக்கு எடுத்தாலும் திட்டுவாரு, இல்லைன்னா அடிப்பாரு. அடிப்பாங்களா? அட விடுங்க மாப்பிள்ள, பொம்பளைங்களா பிறந்தாலே இதெல்லாம் சகஜம்தான். உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ஆயிடும். கௌசி உட்காந்து பேசிட்டுங்க, சாப்பாடு செஞ்சு கூப்பிடுறேன். கௌசி என்ன கௌசி இதெல்லாம்? விடுங்க. பாரு இதெல்லாம் சும்மாலாம் பண்ண முடியாது, இதுக்கு ஒரு வழி இருக்கு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பண்றீங்க? மாமா உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என் பொண்ணு என்ன பண்ணாலும் சரி அக்கா கை வாங்குறதா? மாப்பிள்ள இதுக்காக என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தேன், நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா? இப்ப நான் கௌசியை கை வாங்கும் போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுல, அதே மாதிரி தான் நீங்க அத்தையை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு அத்தையை போட்டு திட்டுறீங்க, அதுவும் இல்லாம அத்தையை கை வாங்குறீங்க, இத்தனை குடும்பப்படுத்துறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இத்தனை வருஷம் நீங்க அத்தையை எவ்வளவு குடும்பப்படுத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ள பொம்பளை புருஷன் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மாமா? அவங்க உங்க பொண்டாட்டியாக இருக்கும் முன்னாடி அவங்க இன்னொருத்தவங்களோட பொண்ணு. கௌசி அடிக்கும் போது என்ன கேட்டீங்க? இதுதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேனா? அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் யோசிப்பாரு. பா அவர் பண்ணது தப்புனா இத்தனை வருஷமா அம்மாவுக்கு நீங்க பண்ணது தப்புதான்ப்பா. அம்மா இத்தனை நாளா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உமா நாங்க அம்மா என் மன்னிச்சிருமா, இவ்வளவு வருஷம் நான் உன்னை அடிமையா நடத்தியிருக்கேன், இதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு நீ நிறைய பண்ணியிருக்கம்மா. என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம்.